Good evening, students. So, நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ். ஓகேவா? ஸோ அதாவது வயது ரிலேட்டடா வர கொஷின்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டாபிக் எழுதிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாடல்ஸ். ஸோ ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் இந்த ஆவரேஜ் மாடல், ரேஷியோ மாடல், அப்புறமா நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்ஸ் மாதிரி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுல மாடல் நம்பர் 1, 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே கொஷினை நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் ராம்ஸ் பெர்சன்டேஜ் டு மோகன்ஸ் பெர்சன்டேஜ். மொத்தம் 2 பேர். கரெக்டா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராம், இன்னொன்று மோகன். ஓகேவா? ஸோ 2 பேர்த்தோட பெர்சன்டேஜ், அதாவது பெர்சன்ட் அப்படின்னா என்னன்னா தற்போதைய வயது. ஓகேவா? ஸோ தற்போதைய வயதை எதுல கொடுத்துருக்காங்க? அவங்க ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஸோ ராமுக்கு 5னா மோகனுக்கு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 6. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 8 இயர் ஹென்ஸ், அதாவது ஹென்ஸ், ஆஃப்டர் அந்த மாதிரி வந்ததுன்னா பின்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 8 இயர் ஹென்ஸ், 8 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ரேஷியோ என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7:8. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட தற்போதைய வயது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதுல பாருங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரேஷியோல எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டும் காமனா இருக்கா டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். புரிஞ்சுதா? அதாவது 5க்கும் 6க்கும் வித்தியாசம் என்ன? 1. ஓகேவா? அதே மாதிரி 7க்கும் 8க்கும் வித்தியாசம் என்ன? 1 தான். கரெக்டா? ஸோ ரெண்டுமே கரெக்டா இருக்கா? ஸோ ரெண்டோட வித்தியாசமுமே நம்மளுக்கு என்னவா இருக்கு? 1 இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம யாராவது ஒருத்தங்களது எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்று நீங்க ராம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா மோகன் எடுத்துக்கலாம். எப்பவுமே இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் யாரோ அவங்களே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ராம் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த 2 பேருக்குமான டிஃபரன்ஸ். ஓகேவா? ப்ரெசன்ட்லயும் சரி அப்புறமும் சரி காமனான டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ரெண்டுமே 1 இருக்கு. ஓகேவா? ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தங்களை எடுத்துட்டு அவங்களோட இந்த ரேஷியோ. ஓகேவா? அடுத்தது இப்படி பார்க்கணும். இப்ப பாருங்க, இங்க 5 இங்க 7. ஸோ ரெண்டுமே ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கு. கரெக்டா? ஸோ 7ல 5 போச்சுன்னா எவ்வளோ? 2. நம்ம முன்னாடியே ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ வரும்போது நம்ம என்னன்னு போடுவோம்னா எக்ஸ்ன்னு போடலாம், இல்லைன்னா பார்ட்ஸ்ன்னு போடலாம். எல்லாமே ஒண்ணுதான். 2 பார்ட்ஸ் போட்டாலும் ஓகே, 2xன்னு போட்டாலும் ஓகே. ஓகேவா? ஸோ 2xோட வேல்யூ தான் நம்மளுக்கு இங்க எத்தனை வருஷம்? 8 வருஷம். கரெக்டா? அதாவது இது தற்போதைய வயது. ஓகேவா? 8 வருடம் கழித்து அவனுக்கு 7. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எனக்கு எத்தனை பார்ட்ஸ்? 2 பார்ட்ஸ். அந்த 2 பார்ட்ஸோட வேல்யூ தான் எத்தனை வருஷம்? 8 வருஷம். ஓகேவா? அப்போ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன்னா எக்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிறேன். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தேர் பெர்சன்டேஜஸ். ஸோ 2 பேர்த்தோட பெர்சன்டேஜுமே கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, பெர்சன்டேஜ்ன்றது
இங்க 5x, இன்னொன்னு என்னது 6x. அப்ப டைரக்டா மல்டிப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா 5x is equal to 5 into 4 என்ன வரும் 20. அதுவே 6x என்ன வரும் 24. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 20, 24. புரிஞ்சுதா? ஸோ இந்த மெத்தட் வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த ஷார்ட்கட் மெத்தட் காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா மாடலுக்குமே இதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால இது காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக இதை மைனஸ் பண்ணி எத்தனை வருஷம் சொல்லியிருக்கானோ அதை ரைட் சைடில் எடுத்துக்கணும். ஸோ அதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதில் ரெண்டு பேர்த்தோட பெர்சன்டேஜுமே கேட்டிருக்காங்க. அதனால எக்ஸோட வேல்யூ 5x 6x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ சேம் இதே மாடல் தான். ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் சன். ஓகேவா? ஸோ ஃபாதர் சன். ஸோ ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் சொல்லியிருக்கானா? ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் நம்மளுக்கு என்னது 9:4. ஓகேவா? தென் 15 இயர் ஹென்ஸ் அப்படின்னா 15 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? அப்பனா +15. ஓகேவா? 15 வருஷம் அப்புறமா அவங்களோட ரேஷியோ என்னவா மாறுது 12:7. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ 9ல் 4 போச்சுன்னா 5. அதே மாதிரி 12ல் 7 போச்சுனாலும் என்ன வருது 5 வருதா? ஸோ இது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம யாராவது ஒருத்தங்களை எடுத்து என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட பெர்சன்டேஜுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் ஃபாதர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 12ல் 9 போச்சுன்னா எவ்வளோ 3. ஸோ அப்போ 3x is equal to என்ன வரும் 15 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 5. ஸோ இப்போ கொஸ்டின் வந்து ரெண்டு பேர்த்தோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ இது 9x அப்படின்னா என்ன வரும் 9 5s are 45, then 4 5s are 20. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 45, 20. புரிஞ்சுதா? அவ்வளோதான். காப்பி பண்ணிக்கோங்க.
இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டும் மைனஸ் பண்ணும். ஆ 21 கரெக்ட். ஸோ நம்ம போட்ட மெத்தட்லயே போட்டிங்களா? ஸோ ஒரே மெத்தடா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சமீர், தனுஷ். ஸோ இது 8, இது 15. ஸோ எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? +9 years. ஓகேவா? ஸோ ரேஷியோ என்னவா மாறுது? 11:18. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கணுமா? ஸோ இது 7, இதுவும் 7 ஈக்குவலா இருக்கு. அப்போ டைரக்டா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ 3x வருமா? ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 9னா எக்ஸோட வேல்யூ 3. ஓகேவா? ஸோ இப்போ இது 3னா ஸோ இது 24 தென் மைனஸ் 45. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 21 years. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. fourth one 14 கரெக்ட். தேர்ட் சம் போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. தேர்ட் சம் காப்பி பண்ணியாச்சா? ஸோ இதே மெத்தட் தான் ஃபோர்த்து சம் ஃபிஃப்த்து சம் சால்வ் பண்ணுங்க. ஃபிஃப்த்து சம் நான் போடுறேன். ஓகேவா?
ஃபோர்த் சம் ஆன்சர் வந்துச்சா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க. ஸோ நம்ம பார்த்த மெத்தட்ல சொல்லி தரேன். இங்க கேப் இருக்கனால இங்க போடுறேன். ஸோ ரெண்டு பேர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷாம் அண்ட் சீதா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 2 இயர்ஸ் எகோ, அதாவது ப்ரெசண்ட கொடுக்காம 2 இயர்ஸ் எகோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்பனா இங்க எழுதிக்கோங்க 2 இயர்ஸ். ஓகேவா? ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேர்த்தோட ரேஷியோ என்னவா இருந்துச்சு? 4:3. ஓகேவா? தென் அடுத்தது என்ன வரணும்? ப்ரெசன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே இந்த மாதிரி அகோ வந்துச்சுன்னா எகோ, ப்ரெசன்ட், அப்புறமா ஹென்ஸ், இதுதான். ஓகேவா? அகோல இருந்து ப்ரெசன்ட்னா பிளஸ் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி ப்ரெசன்ட்ல இருந்து ஹென்ஸ்னாலும் பிளஸ் பண்ணும். ஹென்ஸ்ல இருந்து ப்ரெசன்ட் போனீங்கன்னா மைனஸ் பண்ணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு முன்னாடி போனீங்கன்னா மைனஸ் பண்ணும். அதே மாதிரி ப்ரெசன்டேஜ்ல இருந்து எகோ சொன்னீங்கன்னா மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ எப்பவுமே நம்ம ப்ரெசன்டேஜ் போட்டுட்டு தான் அடுத்து ஹென்ஸ் போடணும். பட் ஆனா ப்ரெசன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால ரெண்டும் டேஷ் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? 4 இயர் ஹென்ஸ். அதாவது இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4 இயர் ஹென்ஸ் அப்படின்றது எதுல இருந்து சொல்றாங்க அப்படின்னா ப்ரெசன்டேஜ்ல இருந்து தான் சொல்லுவாங்க. சொல்றது புரியுதா? எப்பவுமே எகோல இருந்து ஹென்ஸ் வராது. ஹென்ஸ்ன்னு சொன்னாலே அது ப்ரெசன்டேஜ்ல இருந்து தான் வருதுன்னு அர்த்தம். ஓகே, அதனாலதான் நம்ம நடுவுல ப்ரெசன்ட்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ 4 இயர் ஹென்ஸ் த ரேஷியோ விட் பி 5:4. ஸோ அப்போ ரெண்டு பேர்த்தோட ப்ரெசன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்றது புரியுதா? ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரெசன்ட்னா +2. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன்னா சேம் எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? ஸோ இதுவும் 1, இதுவும் 1. ஸோ சேமா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. கரெக்டா? அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1x தான் நம்மளுக்கு இந்த டோட்டல் இயர்ஸ். ஆல்ரெடி இதுல ஒரு 2 வருஷம் இருக்கு, இதுல ஒரு 4 வருஷம் இருக்கு. அப்போ டோட்டலா 1x is equal to எத்தனை இயர்ஸ்? 6 இயர்ஸ். ஓகேவா? பட் ஆனா நம்மளுக்கு ப்ரெசன்டேஜ் தான் தெரியணும். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா, நம்ம கிட்ட ரேஷியோ இல்ல. கரெக்டா? ஒன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, இல்லைன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு இதுல கொண்டுட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெசன்டேஜா மாத்திக்கணும். ஓகேவா? இப்ப நான் வந்து இங்க 2 இயர்ஸ் எகோன்றனால இதுதான் சின்ன நம்பரா இருக்கு. ஸோ நான் இதுல போறேன். அதாவது இப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளவு ஏஜ்ன்றது ரெண்டு பேர்த்துக்கு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஷாமுக்கு 24 இருக்கும். ஓகேவா? சீதாக்கு எவ்வளவா இருக்கும்? 18 இருக்கும். இப்ப அதுவே ப்ரெசன்டேஜா மாத்தணும் அப்படின்னா +2 என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். அப்போ 24 + 2 இவனுக்கு 26. ஸோ சீதாக்கு வந்து பாத்தீங்கன்னா 20. ஓகேவா? இல்ல ஸோ ஹென்ஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எகோல இருந்து ப்ரெசன்ட்டுக்கு போனீங்கன்னா பிளஸ் பண்ணும். ஓகேவா? இதுவே நீங்க ஹென்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஹென்ஸ்ல இருந்து ப்ரெசன்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஸோ அதே தான் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 5 6 ஆர் 30, 30 - 4 26, 4 6 ஆர் 24, 24 - 4 20. அதே ஆன்சரே வருதா? அவ்வளவுதான். ஸோ எதுல வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் ஆனா ப்ரெசன்டேஜா மாத்தும் போது கரெக்டா அடிஷன் சப்ராக்ஷன் கரெக்டா பண்ணும். ஓகேவா? எகோல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆட் பண்ணும், ஹென்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணும். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? ஸோ இதே கொஷின் மாடல் தான் 6th சம். ஸோ இது சால்வ் பண்ணுங்க பாப்போம், ஆன்சர் கரெக்டா வருதா பார்ப்போம். ஹரிணிக்கு தெரிஞ்சா 6th சம் போடுறீங்களா? ஓகே. போட்ட ஆன்சர் சொல்லுங்க. நம்ம போட்ட மாடல்லே சால்வ் பண்ணுங்க. ஆ, 36 வந்துச்சா? ஓகே. நெக்ஸ்ட் 7th சம். ஸோ இந்த சம்ல பாத்தீங்கன்னா ரேஷியோ கொடுத்துட்டானா ஃபாதர் அண்ட் சன். ஸோ 11:4. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 4 year hence. அப்போ present தான் ரேஷியோ என்னது நம்மளுக்கு 11:4. கரெக்டா? ஸோ அப்போ 4 year henceன்றப்போ நம்ம மேல போடணும். சரியா? எப்பவுமே எகோ மேல போட்டு present கீழே போடுங்க. ஓகேவா? ஸோ 4 years ago (10:3). கரெக்டா? தென் பிரசன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? எதுவுமே கொடுக்கலன்னா அது பிரசன்டேஜ். சரியா? ஸோ பிரசன்டேஜ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 11:4. ஓகேவா? இப்போ பாருங்க. ஸோ சேம் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் பார்ப்போமா? ஸோ இது 10:3 டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்ன வருது? 7. கரெக்டா? ஸோ இதுவும் நம்மளுக்கு என்னதான் வருது? 7 தான் வருது. ஸோ டிஃபரன்ஸ் சேம். அப்போ இந்த ரெண்டுக்கும் பார்க்கணும். ஸோ 11, 10 என்னதான்? 1x தான். ஸோ அந்த 1x தான் நம்மளுக்கு எத்தனை? 1x ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு எத்தனை வருஷம்? 4 years. ஸோ இது எப்படி எடுக்கணும்னா எகோ டு பிரசன்ட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ எகோல இருந்து பிரசன்ட் எடுக்கும்போது +4. ஓகேவா? ஸோ அப்போ 1x ஓட வேல்யூ தான் 4 years. ஓகேவா? அப்போ
present ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ present ஏஜ்ன்றது என்னது 11:4. அப்போ 44,16. ஸோ புரிஞ்சா? அதே தான் ஆஃப்டருக்கு எப்படி போட்டோமோ அதே தான். எகோ கொடுத்தானா எகோவை ஃபர்ஸ்ட்ல போடணும், ப்ரெசண்ட்டை கீழே போடணும். ஓகேவா? அதே ஹென்ஸ் இல்லைன்னா ஆஃப்டர் கொடுத்தாங்கன்னா ப்ரெசண்ட்டை மேலே போடணும், ஹென்ஸை வந்து கீழே போடணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வீட்டில் இருக்கும்போது இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இதுல இந்த 4th சம் மட்டும் போடுங்க பார்ப்போம். 4th 1 போட்டு ஆன்சர் என்ன வந்துச்சு சொல்லுங்க. ஆ 15,19 வந்துச்சா? வெரி குட். ஸோ இந்த மாடல் 2 சேம் அதே மெத்தட் தான். ஸோ டைப் தான் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த செகண்ட் சம் நம்ம மெத்தட்ல போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த இந்த கொஸ்டின் நான் சொல்லி தரேன். ஸோ இதுல வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதுல பாருங்க, த ரேஷியோ பிட்வீன் ராம் அண்ட் மோகன். ஸோ 2 years எகோ கொடுத்துருக்கானா? ஸோ அப்போ 2 years எகோ. ஸோ எவ்வளோ ரேஷியோ? 3:2. ஓகேவா? அண்ட் அட் ப்ரெசன்ட் இட் இஸ் ப்ரெசன்டேஜ் என்னது? 7:5. ஓகேவா? ஏன் லாஸ்ட் மெத்தடுக்கும் இந்த மெத்தடுக்கும் டிஃபரன்ஸ் இது வேற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்றது இதுல தெரியும். பட் ஆனா நம்ம எல்லாமே இதே மெத்தட்லயே போட்டுக்கலாம். ஓகேவா? அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம்? இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் சேமா இருக்கான்னு செக் பண்ணுவோமா? ஸோ இப்போ இதுல பாருங்க, ஸோ 3க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 1. இங்க 7க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் என்னதுக்கு? 2. அப்போ நம்மளுக்கு டிஃபரன்ஸ் என்னவா இல்ல? சேமா இல்ல. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது சேமா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ இதை நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணலாமா?
ஸோ எனக்கு இங்கே 2 இருக்கு. ஸோ எனக்கு இங்கேயும் 2 வரணும்னா ஸோ இங்கே 1 இருக்கிறத நான் என்னவா பண்ணுவேன், 2ஆல மல்டிப்ளை பண்ணும். சொல்றது புரிஞ்சா? மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? டிஃபரன்ஸ்ல 1 2 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க எனக்கு 1 இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு 2 வரணும் அப்படின்னா நான் இதை எதால மல்டிப்ளை பண்ணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணும். புரிஞ்சுதா? அப்போ இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்மும் 2ஆல மல்டிப்ளை ஆகும், இந்த டேர்மும் 2ஆல மல்டிப்ளை ஆகும். புரிஞ்சுதா? இப்போ பாருங்க, 3 2s are எனக்கு என்னது 6, 2 2s are என்னது 4, 6ல 4 போச்சுன்னா 2. ஆன்சர் கரெக்டா வந்துருச்சா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும். அதுதான் நம்ம பார்க்கணும். டிஃபரன்ஸ் தான் சேமா இருக்கணும். ஸோ அதுல என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ கூட நீங்க ரெண்டு ரேஷியோவை என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த புது ரேஷியோவை வச்சுதான் நான் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன ரேஷியோ கிடைச்சிருக்கு, 6:4, இது 7:5. ஸோ எத்தனை வருஷம், 2 இயர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குமானது +2. இப்போ இப்போ எப்பவும் போல இப்படி நம்ம பார்ப்போமா? ஸோ 7ல 6 போச்சுன்னா 1. ஸோ 1x is equal to 2 அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தயர் பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் நம்மளுக்கு என்னது 7:5. ஸோ 7 2s are 14, 5 2s are 10. எப்படி போடுறது புரிஞ்சா? இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் எல்லாமே சேம் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் என்ன ஆகுது, வேரி ஆகுது. ஸோ அப்போ வேரி ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸை ஈக்குவேட் பண்ணோம், அதுக்கப்புறமா அந்த நியூ ரேஷியோ வச்சு தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஓல்டு ரேஷியோவை எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 6:4 வச்சு தான் சால்வ் பண்ணும். காப்பி பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 4 to 5 சம்ஸ் பார்க்கலாம். போட்டாச்சா? ஸோ இதே தான் தேர்ட் சம் சொல்லி தர பாருங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜ் சொல்லியிருக்கானா? ஸோ பெர்சன்டேஜ் யார் யாருக்கு, சுனிதா, வினிதா. ஓகேவா? ஸோ பெர்சன்டேஜ் எவ்வளோ, 4:5. சரியா? அடுத்து 6 இயர் ஹென்ஸ். ஸோ அப்போ +6 இயர்ஸ் ஹென்ஸ் அவங்களுக்கு ரேஷியோ என்னவா மாறுது, 14:5.
17. ஓகேவா? சரி. அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் 12 இயர்ஸ் ஹென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி, அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாதான் அதை 12ஆல பிளஸ் பண்ணி அப்புறமா ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம பெர்சன்டேஜ் முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? ஸோ 4க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 1. தென் 14க்கும் 17க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 3. ஓகேவா? சோ இங்க 3 வரும்பொழுது இங்கேயும் நம்மளுக்கு என்னவா தான் இருக்கணும்? 3 தான் வரணும். அதாவது எது பெரிய நம்பரோ அதான் டிஃபரன்ஸ்ல மாத்த முடியும். கரெக்டா? ஸோ இது டிவிஷன்ல போட முடியாது, மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இதையும் எதால மல்டிப்ளை பண்றேன்? நான் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? அப்ப என்னவா மாறும்? 4 3s are 12, 5 3s are 15. ஸோ இப்ப பாருங்க, 12க்கும் 15க்கும் டிஃபரன்ஸ் 3 கிடைச்சிருச்சா? ஓகேவா? சரி, இப்போ யாராவது ஒருத்தங்க எடுத்துக்கலாமா? ஸோ 14 12. ஸோ 2x ஓட வேல்யூ எனக்கு என்னது? 6 அப்படின்னா x ஓட வேல்யூ எனக்கு என்னது? 3. ஓகேவா? ஸோ இப்போ x கண்டுபிடிச்சிட்டேன். தென் இப்போ பிரசன்டேஜ் என்னன்னு 2 பேருக்கும் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இவனுக்கு பிரசன்டேஜ் நம்ம என்னவா மாத்திருக்கோம்? 12 15 மாத்திருக்கோமா? ஸோ என்ன கன்வெர்ட் பண்ணிருக்கோமோ அதான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுல மாத்திருந்தோம்னா அதை கன்வெர்ட் பண்ணதோட ரேஷியோவை தான் எடுக்கணும், பழைய ரேஷியோவை எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னா 12 3s are எவ்வளோ? 36. அதே மாதிரி 15 into 3 45. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க 2 பேர்த்தோட ஏஜஸ். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பிரசன்ட் ஏஜ் கேட்காம பிளஸ் 12 இயர்ஸ் கேட்டிருக்காங்களா? அப்பனா ரெண்டையுமே 12ஆல ஆட் பண்ணும். அப்போ 12 வருஷம் கழிச்சு அவங்க ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பிளஸ் 12 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 48 ஈஸ் டூ பிளஸ் 12 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 57. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே 3ஆல டிவைட் ஆகுமா? 1 3s are 3, 6 3s are 18. ஓகேவா? தென் இது டிவைட் பண்ணீங்கன்னா 1 3s are 3, 9 3s are 27. ஸோ அப்போ அவங்க ரேஷியோ என்னது? 16:19. ஆன்சர் வந்துச்சா? கரெக்டா? புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சம் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம்.
கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல யாரை மட்டும்தான் கேட்டிருக்காங்க? கீதா கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன வந்துச்சு சொல்லுங்க பாப்போம். ஸோ கீதாவோட ஏஜ் என்ன? இன்னும் ஒருத்தவங்க ஒன்னு சொல்றீங்க. ஹவு ஓல்ட் இஸ் கீதா அப்படின்னா கீதாவோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுல பாருங்க. ஸோ இது 3:4 10:13. ஸோ ப்ரெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா 3:4. ஸோ பிளஸ் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 10:13. அப்போ டிஃபரன்ஸ் இதுக்கு 3 வருது, இதுக்கு 1 வருது. அப்போ இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 9 12 வரும். கரெக்டா? ஸோ இவ தான் கீதா, இவ தீபா. ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு டிஃபரன்ஸ் 1 தான். அப்போ 1x இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஸோ இதுல பெர்சன்டேஜை தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கரெக்டா? அப்போ நம்ம எதை எடுக்கணும்? இதை தான் எடுக்கணும். ஸோ கீதாவோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? 9 2s are 18. இது என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? நான் ஆல்ரெடி சொன்னல 6 வராது. ஏன்னா நம்ம பெர்சன்டேஜை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ எதை சேஞ்ச் பண்றோமோ, ஒருவேளை அதே கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த பழசு போட்டதை அடிச்சிடணும். ஓகேவா? ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணதை தான் சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஆனா 26 எப்படி வந்துச்சு? 26 சம்மந்தமே இல்லாம. கீதா தீபா கொஸ்டின் வந்து கீதா தானே கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு பாத்தீங்களா? ஓகே சரி ஓகே சரி செகண்ட் சம் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்து 4 o'clock வரைக்கும் தான். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரல. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இன்னைக்கு நம்ம 2 மாடல் இது பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு தேர்ஸ்டே தானே. ஸோ நாளைக்கு ஆவரேஜ் முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த 2 மாடல் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் ரொம்ப ஈஸி தான், டிஃப்ரெண்ட் சேமா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மாறி வரும்போது மட்டும் நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் சம் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 7 years எகோவும் ப்ரெசண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 3 4 வருதா? ஓகேவா? இதை நானே சொல்லி தரேன். இங்க பாருங்க. ஸோ 2 பேர் இருக்காங்க, ஒன்னு ராஜு ராம். ஓகேவா? ஸோ 7 years எகோ பார்க்கும்போது 2:5. ஓகேவா? ஸோ நான் இப்படி போட்டுக்கிறேன் +7. ஸோ இதுதான் பிரசன்டேஜ். ஓகேவா? ஸோ பிரசன்டேஜ் என்னன்னு இருக்கு? 5:9 இருக்கு. இப்போ இதுல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 வருது, இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4 வருது. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இத ரெண்டையுமே மாத்தி மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இத 4ஆலையும் இத 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஆப்போசிட்ஸ்ல. ஓகேவா? அப்ப ரெண்டுமே 12ன்னு வந்துருமா? ஸோ இந்த மாதிரி ஒரே நம்பரா கொண்டு வரணும். புரிஞ்சுதா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே டேபிள்ஸ்ல வந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது 3 வருது, இது 4 வருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஸோ கிராஸ் மல்டிப்ளை மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ
இதையும் 12 மல்டிப்ளை பண்ணும், இதையும் 12 மல்டிப்ளை பண்ணும். சரி, இது ரெண்டுமே 12 டிஃபரன்ஸ் சேம் வருதா? ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லா 4 மல்டிப்ளை பண்ணும், இந்த டேர்ம் ஃபுல்லா 3 மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ என்ன வரும்? 4 2s are 8, 5 4s are 20. கரெக்டா? தென் இப்போ இங்க பாத்தீங்கன்னா 5 3s are 15, 9 3s are 27. இப்போ டிஃபரன்ஸ் கரெக்டா 12 12 வருதா? இப்போ இந்த ரேஷியோ வச்சுதான் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ, எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 7 இயர்ஸ் தானே. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து 7 இயர்ஸ். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நியூ ரேஷியோ. ஸோ இது எகோ, இது பிரசன்ட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கொஸ்டின் வந்து ஃபைண்ட் தேர் பெர்சன்டேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க கண்டுபிடிச்சிட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணும். என்னதான் வரும் ஆன்சர்? நானே ஆன்சர்ஸ் போட்டுட்டேன். ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 15,27. செகண்ட் சம் முடிச்சிட்டிங்கன்னா தேர்ட் சம் போடுங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 7. 15ல 8 போச்சுன்னா 7. ஸோ 7x-ஓட வேல்யூ தான் என்னது 7னா, அப்போ x-ஓட வேல்யூ என்னது 1. ஸோ அப்போனா அதே வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ பெர்சன்டேஜ் என்னது 15 into 1 15னா, 27 into 1 27 தான். ஸோ பெர்சன்டேஜ் வந்து 15,27. ஓகேவா? தேர்ட் சம் போட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இது வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஓகேவா? ஆ 24 32. கரெக்ட். ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மாத்தின ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்ணும். ஹரிணிக்கு ஆன்சர் வந்துச்சா? ஸோ ஓகே. தேர்ட் சம் போட்டிங்கன்னா ஃபோர்த் சம் சால்வ் பண்ணுங்க.
போத் சம் சால்வ் பண்ணுங்க. Mm, 39 12 correct. Next fifth sum try பண்ணுங்க. ஓகே. ஸோ எகோவும் ப்ரெசண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க ப்ரெசண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா 10 இயர்ஸ் ஆட் பண்ணிட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, சேம் அதே எக்ஸாம்பிள் மாடல் தான். ஓகேவா? ஃபிஃப்த் சம் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். 8:11. ரெண்டு பேரும் சரி, ஓகே. ஸோ இதுல பேலன்ஸ் இருக்கிற சம்ஸை நீங்க சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதோட கண்டினியூஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு இந்த 2 மாடல் நல்லா தரவு பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஓகேவா? லீவ் ஆயிக்கலாம். தேங்க்யூ. ஆ ஓகே.